கிறிஸ்துவில் பிரியமான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் இறைக்கரம் சேனல் வழியாக வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் உரித்தாக்கிக் கொள்வதில் நாங்கள் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைய நாளிலே நாம் ஆண்டின் பொதுக்காலம் 19வது ஞாயிறிலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இன்றைய நாளிலே நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லக்கூடிய அந்த முக்கியமான ஒரு வரியை தியானிக்க இருக்கிறோம். நானே வாழ்வு தரும் உணவு என்று சொல்லி முடிக்கிறார். இதை உண்பவர் என்றுமே வாழ்வார் என சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த உலக உணவு நம்ம இந்த உலகத்தில் மட்டும் வாழ வைக்கக்கூடியதாக உண்டு. ஆனால் ஆண்டவர் தரக்கூடிய உணவு இந்த உலகத்தை தாண்டி மறு உலக வாழ்க்கைக்கும், அதாவது என்றும் வாழக்கூடிய உணவாக நமக்கு இருக்கப்படுகிறது. எனவே அப்படிப்பட்ட அந்த உணவை நான் எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது மிக முக்கியமாக இருக்கிறது. அதற்கு நாம் முதலில் பலப்படுத்த வேண்டியது உடலை அல்ல, மாறாக மனதை பக்குவப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே உடல் வளர்ச்சியுற இந்த உலக உணவுகள் நமக்கு தேவைப்படும். மனம் முதிர்ச்சி அடைய இறைவார்த்தை என்ற அந்த வசனங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகள் நமக்கு பயன்பட வேண்டும். அதைத்தான் நாம் பார்க்க வேண்டும். எனவே அந்த வார்த்தைகள் நமக்குள்ளாக செல்ல 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 நம்முடைய வழியும் நம்முடைய வாழ்வும் தூய்மையாக மாறும். என்றும் அழியாத ஒரு நிலைக்கு நாம் கடத்தப்பட்டு செல்வோம் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே கடத்துதல் என்பது வேறு, நடத்துதல் என்பது வேறு. ஒருவர் ஆடு வளர்க்கிறார் அப்படின்னா அந்த ஆட்டை நடத்தி செல்பவர் ஆயனாக இருக்கிறார், கடத்தி செல்பவர் திருடனாக இருக்கிறார். எனவே நாம் இந்த வாழ்க்கையை கடத்தி சென்றோம் என்றால் நாம் ஒரு திருடனாக மாற்றப்படுகிறோம், நடத்தி சென்றோம் என்றால் நாம் ஒரு ஆசீர்வாதமிக்க ஒரு ஆயனாக இருக்கப்படுகிறோம் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையை கடத்தி செல்லாமல் நடத்தி செல்ல தேவையான இறைஞானத்தை கொடுக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் இன்று தன்னுடைய உடலையே நமக்கு கொடுக்கிறார். எனவே இந்த வாழ்க்கையை நான் கடத்தி கொண்டே போகாமல் நடத்தி கொண்டு செல்ல இறைவன் எனக்கு தேவையான வரங்களை பொழிய வேண்டும் என்று நாம் உண்மையிலே நம்முடைய உள்ளம் திறந்து மன்றாட வேண்டும் என்பதுதான் உண்மை. இப்ப மனம் உடல் என்று பார்த்தோம். சற்று ஆழமாக கவனிக்க வேண்டும். தீமை நன்மை என்று இருக்கிறது, சரி தவறு என்று இருக்கிறது. இப்பொழுது நாம் தீமை நன்மையை எடுத்துக்கொள்வோமே. தீமை என்ற ஒன்று இருந்தால் அது நன்மை என்ற ஒன்று இல்லை என்பதுதான் பொருள். தீமை என்றால் இருளை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு, நன்மை என்றால் வெளிச்சத்தை குறிக்கக்கூடிய ஒரு குறியீடு. தீமையை இரண்டு விதங்களில் நாம் அணுக முடியும். ஒன்று தீமை இருக்கிறது என்று அணுகிறது, இன்னொன்று தீமை இல்லை என்று அணுகக்கூடிய அந்த நிலை. இப்ப எப்படின்னா, ஒரு தீமை ஏற்பட்டு விட்டது என்றால் நாம் முதலில் சிந்திக்கக்கூடியது என்னவென்றால் அங்கு நன்மை குறைபாடு ஏற்பட்டு விட்டது, ஆகையால் தீமை நிறைந்து காணப்படுகிறது. இப்ப அந்த தீமை நடக்கிற இடத்துல ஒரு நன்மையை நாம் கொண்டு போய் செயல்படும் போது அங்கு தீமை அழிந்து போகிறது. எவ்வாறு? இருளாக இருக்கக்கூடிய அறையிலே நான் நன்மையை தேடுகிறேன் என்பதை விட இருளில் இருக்கக்கூடிய அந்த அறையை நாம் மெழுகுதிரியை ஏற்றும் போது அங்கே இருள் மறைந்து விடுகிறது, ஒளி படர்கிறது. அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க வேண்டும். எனவே நம் மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும். தீமையில் இருக்கிறதா, நன்மையில் இருக்கிறதா, இல்லை இருளில் இருக்கிறதா, ஒளியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறதா என்பது முக்கியமாக இருக்கிறது. நம்முடைய மனம் தீமையை விரும்பக்கூடியதாக இருக்கிறதா, இல்லை நன்மையை விரும்பக்கூடிய மனதாக இருக்கிறதா? உதாரணமாக, நான் இருளிலே வாழ விரும்புகிறேனா, இல்லை ஒளிக்கு கடத்தி செல்ல விரும்புகிறேனா என்பது ரொம்ப முக்கியமாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை இருளிலே மூழ்கி போயிருந்தால் அதை நாம் சந்திக்கிற ஒவ்வொரு மனிதனும் இருளாகத்தான் இருப்பார். கிடைக்கின்ற அனைத்து மகிழ்ச்சியும் நமக்கு இருளாகத்தான் தெரியும், கிடைக்கின்ற அனைத்து விதமான ஆசீர்வாதங்களும் தீமையாகத்தான் தெரியும். ஆனால் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய அந்த மனதை பக்குவப்படுத்தி திடப்படுத்தி ஆண்டவர் என்னோடு துணை இருக்கிறார் என்ற ஒரு ஆறுதலான வார்த்தைகளையும் ஆறுதலான அந்த இறையினுடைய செயல்பாடுகளையும் உணர்ந்து கொண்டோம் என்றால் நமக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே இறைவன் நம்மோடு எந்நாளும் இருக்கிறார். எனவே நம்முடைய மனதை நாம் பக்குவப்படுத்த வேண்டும், பலப்படுத்த வேண்டும், திட்டப்படுத்த வேண்டும். துன்பங்கள் எல்லா நாளுமே இருக்கும், துன்பங்கள் இல்லாத நாட்கள் இல்லை என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. அந்த துன்பத்தை நான் எப்படி எதிர்கொள்கிறேன் என்பது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. துன்பத்திலேயே நான் சிந்தித்துக் கொண்டிருந்தேன் என்றால் எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பமும் துன்பமாகத்தான் தெரியும். துன்பத்தை நான் ஒரு பொருட்டாக கருதாமல் அதை துணிந்து எதிர்கொள்ளக்கூடிய வலுவையும் ஆற்றலையும் நாம் பெறும்போதுதான் இயேசு பவுலுக்கு சொன்ன அதே பதிலை நமக்கும் சொல்கிறார். என் அருள் உனக்கு போதும் என்று சொல்லி இருக்கிறார். இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னா அந்த அருளை தான். ஆனால் நாம் இருளை கண்டுபிடித்து கொண்டிருக்கிறோமோ என்ற ஒரு அச்சம் இருக்கிறது. எனவே அந்த அருளை நாம் கண்டுபிடிக்க வேண்டும். பவுல் அந்த அருளை கண்டுபிடிக்கிறார். நாமும் அந்த அருளை கண்டுபிடிக்க நமக்கு உதவுவதுதான் ஆண்டவருடைய உடலாக இருக்கிறது. அந்த நற்கருணையை நாம் ஏனோ தானோ என்று அல்ல, நம்மையே நாம் அறிந்து கொள்ள,
நம்முடைய மனநிலையை பக்குவப்படுத்த, தீமையை பகுத்து ஆராய, அதிலிருந்து வெற்றி நடை போட தேவையான இறையாற்றலை கொடுக்கக்கூடியவர் தான் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பது முக்கியமாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நாம் இறுதி வரையிலும் இருளிலே இருந்து இறந்து போவதை விட ஒரு நாள் எனும் உருப்படியான ஒரு வெளிச்சத்தில் வாழ்ந்து மரித்து போனோம் என்றால் நமக்கு மன மகிழ்ச்சியும் மன நிம்மதியும் கிடைக்கும் என்பதுதான் அவருடைய ஆற்றலாக இருக்கிறது. எனவே நாம் ஒரு வேண்டுமென்றே நாம் இருளில் தள்ளக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. வேண்டுமென்றே நம்மை இருளில் தள்ளுவார்கள். என்னவென்றால் ஆசை என்ற அந்த இருள் தவறு அல்ல, ஆசைகளை குறிப்பது தவறு அல்ல என்பது முக்கியம். துன்பங்கள் நம்மை துரத்தி கொண்டேதான் இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். துன்பங்கள் இல்லாத வாழ்க்கை அது நிம்மதியான வாழ்க்கையாக கூட இருக்க முடியாது என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே தீமை நம்மை விட்டு பிரியாது, ஆனால் தீமையிலேயே வாழ்வதை நாம் தவிர்க்க முடியும் என்பது நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய வாழ்வாக இருக்கிறது. எனவே நம்முடைய வாழ்வை சுட்டி காட்டி பார்த்தோம் என்றால் ஆண்டவர் வாழ்ந்த அந்த காலத்திலே தீமை அவரை நெருக்கி கொண்டேதான் இருக்கும். ஆனால் அவருக்கு கிடைத்த அந்த அருளை வைத்து அந்த தீமையை விரட்டி விடுவார். அந்த வெளிச்சத்தை காட்டும்போது தீமையை திருந்தி விடும் என்று சொல்லுவார்கள். எப்படி நம்ம ஒரு தீமை வருகிறது, தீமையான மனிதர்கள் வருகிறார்கள், சந்திக்கிறார் என்றால் நான் வெளிச்சமாக இருந்தேன் என்றால் அந்த தீமையும் நன்மையாக்கப்படும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே நம்மை சூழ்ந்து தீய மனிதர்கள் இருக்கிறார்கள் என்று நாம் கலங்குவதை விட நான் நல்ல மனிதனாக இருக்கிறேனே என்று மகிழ்ச்சி அடைய அந்த தேவையான அருளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். நாம் ஒளியாக இருக்கிறேனா, இல்லை நானும் அவர்களோடு இருளாகத்தான் இருக்கிறேனா என்று சொல்லி பார்க்க வேண்டும். பிறரை குறை கூறிக்கொண்டே இருப்பதனால் நமக்கு எந்த ஒரு பயனும் இல்லை என்பதை ஆழமாக சிந்தித்து பார்க்க வேண்டும். குறை கூறக்கூடிய அந்த வாய் கல்லறைக்கு சமம், அதாவது இறந்த வாய்க்கு சமம். ஏனென்றால் பிறரையும் இறக்க தூண்டக்கூடிய ஒரு வாயாக இருக்கிறது. எனவே நிறைகளை காணக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அந்த நிறைவை பெற நிலை வாழ்வை கொடுக்கக்கூடிய இறைவனை நாம் உண்ண வேண்டும் என்பதுதான் ஆழமான செய்தியாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, உள்ளத்தை பலப்படுத்த வேண்டும். உள்ளம் பலமானால் உடலும் பலமாகும். எப்படி? மனம் மகிழ்ச்சியாக இருந்தால், மனம் நிம்மதியாக இருந்தால், மனம் அமைதியாக இருந்தால் நாம் எடுக்கக்கூடிய அந்த உணவும் அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக நம்முடைய உடலுக்கு அந்த சத்துக்களை கொண்டு போய் சேர்க்கும். இல்லை என்றால் நமக்கு அது விஷத்தை கொண்டு போய் சேர்த்து நம்முடைய உடலை உருக்குலைத்து விடும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, தீமையை ஆராய்ந்து பார்ப்போம். என்னுடைய உடல் நிலை வாழ்வை அடையப் போகிறதா, இல்லை இந்த உலக வாழ்க்கையோடு முடிந்து போகிறதா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மண்ணுலக வாழ்க்கை மட்டுமல்ல, மாறாக விண்ணுலக வாழ்க்கைக்கு நம்மை கடத்தி செல்வதல்ல, நடத்தி செல்வது என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே நம் ஒளியாக வெளிச்சமாக இருக்கும்போது தீமைகள் அனைத்தும் ஒளிந்து போய்விடும். நாம் ஒளியாக வெளிச்சமாக இருக்கும்போது தீய மனிதர்களும் நல்ல மனிதர்களாக மாற்றப்படுவார்கள் என்பது உண்மையாக இருக்கிறது. அன்னை தெரசாவுடைய வாழ்க்கையிலே சந்தித்த அனைத்து பிரச்சனைகளிலையும் பார்ப்போமே, தீய மனிதர்களை சந்திக்கிறார். ஆனால் இவருடைய சாந்தமான அந்த அன்புள்ள, கனிவுள்ள, பகிர்வுள்ள அந்த மனநிலை அவர்களை பார்த்த பிறகு அந்த தீயவர்களும் நல்லவர்களாக மாற்றப்படுகிறார்கள் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே நம்முடைய வாழ்வில் நாம் நல்லவர்களை என்னாலும் சந்திக்க முடியாது என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு கவிஞன் அழகாக எழுதுவார், நல்லவர்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, ஆனால் நல்லவர்கள் என் அருகில் இல்லை என்று சொல்லி முடிப்பார். எனவே உண்மைதான், அது நல்லவர்கள் இல்லாமல் இந்த உலகம் இல்லை, ஆனால் நல்லவர்கள் என் அருகில் இல்லை அப்படிங்கிறத சொல்லுவார். அது ஒரு உண்மையிலே ஆழமான பொருள் புரிந்துட்டு சொல்லுவார். ஏன் நல்லவர்கள் என் அருகில் இல்லை என்றால் நான் நல்லவனாக இருக்க வேண்டும் என்ற அறிகுறியை அது சுட்டி காட்டுகிறது என்று சொல்லி முடிப்பார். அன்பிற்கினிய உறவுகளே, நாம் நல்லவர்களை எதிர்பார்த்து செல்வதை விட நாமே நல்லவர்களாக மாறிவிட்டோம் என்றால் நமக்கு நிலைவாழ்வு உண்டு என்பது உண்மை. நான் நல்லவனாக மாற, நல்லவனாகிய இயேசுவின் உடலை உட்கொள்ளும் போது நானும் நல்லவனாக மாற முடியும் என்பது உண்மையாக இருக்கிறது. எனவே அன்பிற்கினிய உறவுகளே, இன்றைய நாளிலே நாம் நிலையான வாழ்வை பெற தீமையை சுட்டி காட்டி பார்த்திருக்கிறோம். நன்மை என்றால் என்னவென்று பார்த்திருக்கிறோம். உடல் என்றால் என்ன, மனம் என்றால் என்ன என்பதை பார்த்திருக்கிறோம். எனவே இப்படிப்பட்ட இந்த சூழலிலே என்னுடைய நிலை வாழ்வு எப்படி நான் அமைக்கப்பட போகிறது என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்வை, நிலையான ஒரு வாழ்வை பெற இயேசு கிறிஸ்து நமக்கு வழி கொடுத்திருக்கிறார். கிடைத்திருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை இருளில் அல்லாமல் ஒளியில் வாழ்ந்து நிலையான வாழ்வை பெற்றுக்கொள்ள நம் இயேசுடைய கரம் பிடித்து மன்றாடுவோம். ஆமேன்.